ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. மத்திய பட்ஜெட்ல நம்ம திருப்பூருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்க. அமெரிக்காவோட பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இது அப்படின்னே சொல்லலாம். அந்த திட்டத்தை பத்தி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். For the labor intensive textile sector, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு நம்ம இந்திய ஜவுளி பொருட்கள் மீது அதிரடியாக 50% இறக்குமதி வரியை விதிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால திருப்பூருடைய ஏற்றுமதி வர்த்தகம் முடங்கக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கு. ஆண்டுக்கு சுமார் 45,000 கோடி அளவுக்கு வர்த்தகம் செய்யக்கூடிய திருப்பூர்ல அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பல நூறு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் இல்லாமல் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் மத்திய அரசோட புதிய 5 அம்ச ஒருங்கிணைந்த திட்டம் திருப்பூருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்னா, டெக்ஸ்டைல் செக்டார் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் ஃபைபர் ஸ்கீம், ரெண்டாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்பான்ஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், மூன்றாவது சமாரத் 2.0, நான்காவது டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ், ஐந்தாவது நேஷனல் ஹேண்ட்லூம் மற்றும் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோக்ராம். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் இதில் சொல்லியிருக்காங்க. 1. The National Fiber Scheme for Self-Reliance in Natural Fibers such as silk, wool and jute. நேஷனல் ஃபைபர் ஸ்கீம், தேசிய இழை திட்டம். திருப்பூர் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பருத்தி ஆடைகளை பெரிதும் நம்பி இருக்கு. ஆனால் உலக சந்தையில் தற்போது செயற்கை இழை ஆடைகளுக்கான தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற திட்டத்தின் மூலமாக பட்டு, கம்பளி மற்றும் நவீன கால தொழில்நுட்ப இழைகள், அதாவது மேன்மேட் மற்றும் நியூ ஏஜ் ஃபைபர்ஸ், இதெல்லாமே உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும். பருத்தி விலை ஏற்ற இறக்கங்களால நம்ம திருப்பூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இனி குறைவான விலையில தரமான செயற்கை இழைகளை உள்நாட்டிலேயே பெற்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போட்டி விலையில ஆடைகளை அனுப்ப முடியும். The Textile Expansion and Employment Scheme to modernize traditional clusters and common testing and certification centers. டெக்ஸ்டைல் எக்ஸ்பான்ஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம். திருப்பூர்ல இருக்கிற பெரும்பாலான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய இயந்திரங்களால அவங்களுக்கு உற்பத்தி செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால சர்வதேச போட்டியை சமாளிக்க முடியாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. மூலதன உதவி நவீன இயந்திரங்களை வாங்குறதுக்காகவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கும் அரசு நேரடியாகவே நிதி உதவியை வழங்க போறாங்க. அடுத்ததாக காமன் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் சென்டர்ஸ். இதுலேயே பொதுவாக சோதனை மற்றும் தர சான்றிதழ் மையங்கள் அமைக்கப்படுறதுனால சர்வதேச தரத்திலான ஆடைகளை திருப்பூர்லேயே பரிசோதனை செய்து இது ஏற்றுமதிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு முத்திரையை இங்கேயே குத்த முடியும். இது அமெரிக்க வாடிக்கையாளர்களுடைய ஒரு நம்பிக்கையை பெறுவதற்கு கண்டிப்பாக உதவும். அமெரிக்கா விதிச்சிருக்கிற அதிக வரியால திருப்பூருடைய ஒரு ஆடையின் விலை $10 $16 உயர்ந்திருக்கு. இதை ஈடுகட்டுறதுக்கு உற்பத்தி செலவு குறைக்கப்படுது. நவீன இயந்திரங்கள், அது போக உள்நாட்டு மூலப்பொருட்கள் மூலமா நம்ம உற்பத்தி செலவை குறைக்கும் போது வரி விதிப்பையும் மீறி நம்ம இந்திய ஆடைகள் உலக சந்தையில போட்டி போட முடியும் அப்படிங்கிறதும் இதன் மூலமா சாத்தியமாகும். அமெரிக்காவோட வரி சுமையை குறைக்கிறதுக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கையெழுத்தான அந்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நம்ம திருப்பூருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அமெரிக்காவில் இழந்த நஷ்டத்தை ஐரோப்பிய சந்தையில் 0% வரி மூலமாக நம்ம ஈடுகட்ட முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட எழுந்திருக்கு. திருப்பூர் தான் வாழ்வாதாரம்னு இருக்கக்கூடிய 10 லட்சம் தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பை காக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் காலப்போக்கில் ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வட்டி மானியம் மற்றும் மின் கட்டண சலுகை மாதிரியான கூடுதல் கோரிக்கைகளை எல்லாம் அரசு இப்போ நிறைவேற்றினாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பூர் மீண்டும் இந்தியாவுடைய டாலர் சிட்டியாவே ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். Samarat 2.0 to modernize the upgrade the textile skilling ecosystem through collaboration with industry and academic institutions. சமாரத் 2.0 இது ஒரு அப்கிரேடட் ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம். 1 மில்லியன் இளைஞர்களுக்கு AI-driven ஃபைபர் டெக்னாலஜி மற்றும் மாடர்ன் மேனுஃபேக்சரிங் பற்றிய பயிற்சியை கொடுக்க போறாங்க. நான்காவது டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ். உலக அளவில் போட்டித்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நிலையான ஜவுளி மற்றும் ஆடை தொழில்களை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்பட இருக்கு. அதுக்கப்புறம் மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸை துவங்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள போறாங்க. ஐந்தாவது நேஷனல் ஹேண்ட்லூம் மற்றும் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோக்ராம்.
தற்போது இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வலுப்படுத்துறதுக்காகவும் நெசவாளர்கள் அதுபோக கைவினையாளர்களுடைய அந்த இலக்கு சார்ந்த ஆதரவை உறுதி செய்யறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்க. மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ், அதாவது காதி, கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் இந்த திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.